ஹலோ கைஸ், அரசியல் பேச போறோம். தளபதி விஜய் அவர்கள் மதுரையில மாநாடு வச்சிருக்காரு. மாநாடு பத்தி மட்டுமா பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கேள்விகள் பொதுமக்கள் சரி, நிறைய அரசியல் தலைவர்கள் சரி, விஜய் அவர்கள் அரசியல் பிடிக்காம பயந்து போய் நிறைய தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன. இப்ப ரீசெண்டா நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். விஜய் அவர் வச்சிருந்த அந்த போராட்டத்துக்கு கலைஞர் அவர்களோட சமாதியில நின்று போட்டோ எடுத்து போனாங்க நிறைய இது டிவிகே தொண்டர்கள். இதை எடுத்து திமுக காரங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, கலைஞர் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கான்னு இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. டிவிகே தொண்டர்களே கலைஞர் அவர்களோட சமாதி அதுல போட்டோ எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போச்சு. அதை பத்தி பார்க்க போறோம். விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு மாநாடு, அதுக்கும் மதுரையில நடத்துறதுக்கான காரணத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நடந்த மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் நடக்கக்கூடிய டிஃபரன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 500 ஏக்கரை இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 250 ஏக்கர், இதுல 500 ஏக்கர். அது மட்டும் இல்லாம அஜித் அவர்களுக்கு குரல் கொடுத்தது. அஜித் அவர்கள்னா யாரு அப்படின்னா, நம்ம சிவகங்கை மாவட்டத்துல கோயில்ல நடந்த பிரச்சனைக்காக ஸ்டேஷனுக்குள்ள வச்சு இல்ல, எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாம அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டு போய் அடிச்சு கொண்டாங்களா, அதை பத்தி பார்க்க போறோம். டைரக்டா டிஎம்கேவையே ஏன் விஜய் அவர்கள் இவ்வளவு அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தை பார்க்க போறோம். அரசியலுக்கு புதுசு, இவர்கள் அரசியல் வருமா அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய திமுக பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சம்பாதிக்கிறதுக்காக ஒரு அரசியல் வந்திருக்காரு அப்படின்னு நிறைய தற்கொலைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஏஜ் கம்மியில ஏன் அரசியல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். பீப்புள் சப்போர்ட் எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 2026 சிஎம் ஆகக்கூடிய தகுதி இருக்கா, மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே டீடைலா கிளீன் அண்ட் கிளியரா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ கைஸ், நான் தான் தீரன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கலைஞர் அவர்களோட சமாதி. இது திமுக எந்த மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு டிவிக்கே ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல உள்ள தொண்டர்கள் எல்லாருமே காசு கொடுத்துதான் வந்திருக்காங்க. டிவிக்கேல யாராவது காசு கொடுத்து இதுவரை கூட்டம் நடத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா அந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆட்களும் இவங்களே செட் பண்ணி கீழே உள்ள கமெண்ட்ஸ் இவங்களே செட் பண்ணிருப்பாங்க போல. பாத்தீங்களா, இவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்து டிஎம்கே தொண்டர்களா இருந்தவங்க, சும்மா இப்போதைக்கு டிவிக்கே சும்மா போராட்டம் நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள்லாம் ரசிகர்கள் தான், இவர்கள்லாம் தொண்டர்களே கிடையாது. ரசிகர்கள் அப்படின்றது வேற, தொண்டர்கள் அப்படின்றது வேற. ஏன்னா ரசிகர்கள் என்னைக்குமே தொண்டர்களா மாதிரி ஒருத்தன அரியணையில உட்கார வைக்க முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறியாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் ஜாம்பவான்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க திமுகல. ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ரசிகர்கள் இன்னும் அழியல, இன்னும் அவரோட பேரை பச்சை குத்தி இருக்காங்க. ஒரு ரிக்ஷால அவரோட போட்டோ இருக்கும், ஆட்டோல அவரோட போட்டோ இருக்கும். முக்கியமா ஏழைகளின் கடவுள் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏழைகள் மத்தியில ஏன் இதயத்துல கூட அவரோட போட்டோ பச்சை குத்தி இருப்பாங்க. அந்த அளவுக்கு இளைஞர்களோட மனதிலையும் ஏழைகளோட மனதிலையும் அந்த காலத்துல இடம் பிடித்து ஆட்சி அரியணையில உட்கார்ந்தவர் எம்ஜிஆர். அவர் இருக்கிறவர் அவர் அசைக்கவே முடியல, அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு மனுஷன் போனாரு. சோ அதே நிலைமை தான் இப்ப விஜய் அவர்களுக்கு உருவாகிட்டு இருக்கு. இது தெரியாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நேரத்துல ஒரு நெகட்டிவ் பேரை, ஒரு நெகட்டிவான ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக திமுக இந்த மாதிரி வேலைகள்ல இறங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, எனக்குள்ள லைட்டா ஒரு ஒயிட்டு அவனு அப்படி சுத்திட்டு தெரிஞ்சாரு. இப்ப ஆளையே புதுசா மாத்துறாங்களா? ஏன்னா உண்மையாவே இது மக்களோட மனநிலைமை. ஸ்டாலின் புதுசா இருக்காரு, அப்ப மக்களுக்கு புதுசா ஏதாவது நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓட்டு போடுவீங்க. ஆனா அதுதான் கிடையாது. திமுக ஆட்சியில என்ன நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும். நான் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பொதுமக்கள் என்னோட சொந்தக்காரங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் பாக்குறவங்கள்ட்ட நான் கேட்பேன், 2026 யாருக்கு ஓட்டு போலான்றீங்க? திமுக போடுவீங்களா, ஏடிஎம்கே, அதிமுக போடுவீங்களா, டிவிகே போடுவீங்களா? நான் விஜய்க்கு தான்ப்பா போடுவேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 100% மக்கள் இம்புட்டுக்கும். சரி, என் வயசு பேர் சொல்றது ஓகே, ஏத்துக்க முடியாது, ஏன்னா ரசிகர்களா இருந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். என்னோட அம்மா வயசுல வருவாங்க, என்னோட அப்பத்தா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதுவரை யார் அரசியல நிக்கிறா எதுவுமே தெரியாது. அவங்க இது நாள் வரை பிறந்ததுல இருந்து இப்ப அவங்களுக்கு கிட்டத்தட்ட 70 வயசு ஆச்சு. இது நாள் வரை திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதை தவிர வேற யாருமே ஓட்டு போட்டதில்ல. அவங்க விஜய் அவரோட ஸ்பீச் கேட்டுட்டு, அப்ப இந்த எலெக்ஷன் எப்ப வரும், நான் அதோட உயிரோட இருப்பேனா, நான் விஜய்க்கு லாஸ்ட் ஒரு ஓட்டு போட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஒரு மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. இவ்வளவுக்கும் அவங்க என்ன பார்ப்பாங்க, நியூஸ் பார்ப்பாங்க, அதுவும் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. அப்படி பேசி கொஞ்ச நேரம் பேசின ஒருத்தவரை ஒரு வயசானவங்க மனசுல இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்ப இளைஞர்கள் மனசுல எந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை கிளப்பி விட்டுருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்றது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு
மாநாடு நடத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம எல்லாருமே தெரியும். விஜய் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது விஜயகாந்த் அவர்களா. அதுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவர் வந்து தவறு விட்டுட்டோம். அதனால இன்னொரு விஜயை நம்ம வந்து தவறு விட்டுறக்கூடாது. அவர் இறந்தப்ப விஜய் அவர்கள் கண் கலங்கி நின்றதை நம்ம எல்லாருமே அந்த வீடியோல பார்த்திருப்போம். அவ்வளவு கஷ்டப்பட்டோம். சோ விஜயகாந்த் அவர்களை இழந்தது மாதிரி அவர் ஒரு குடிகாரன் சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையை இந்த மீடியாக்காரங்க ஃபுல்லா நாசமாக்கிட்டாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கும் தப்பான எண்ணத்தை கிரியேட் பண்ணி உங்களோட வாழ்க்கையில நீங்களே மண்ணடி போட்டுக்கிறாங்க. சோ விஜய் அவர்களை விட்டுறாதீங்க அப்படின்றதா என்னோட ஒரு கருத்தா இருக்கு. அதுக்கப்புறம் மாநாடு, மதுரையில நடக்கக்கூடிய மாநாடு ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் மாநாடு கிட்டத்தட்ட 250 ஏக்கர்ல இது அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அதுவே பத்தல. கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் மக்கள் மாநாடுக்குள்ள வரல. ரோடு ஃபுல்லா நின்றுட்டு இருந்தாங்க. பாதி பேர்னால மாநாடு ரீச் பண்ணவே முடியல. மாநாடு முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள், ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட விஜய் அவர்கள் எந்த இடத்துல நின்று பேசினாரு, எந்த இடத்துல இந்த மாநாடு நடந்துச்சு அப்படின்றத நடந்து வந்தே பார்த்துட்டு போன மக்கள் ஏராளம். சோ அது மட்டும் இல்லாம அது தமிழகத்துல ஒரு நார்த்ல மேல இருந்துச்சு. சோ அதனால சவுத்துல உள்ள மக்கள்லாம் அதை ரீச் பண்றதுக்கு, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு தயங்குனாங்க. ஆனா இப்ப சூஸ் பண்ணிருக்கக்கூடிய இடம் மதுரை. மதுரைனாலே நம்மளுக்கு சொல்லவே தேவையில்ல. மதுரைனா மதுரை தான். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு மைய பகுதி, எல்லா சைட்ல இருந்து மக்கள் ஈஸியா ரீச் ஆகலாம். இப்ப நான் எடுத்துக்கிறேன், நான் பரமுடிக்காரன், 1 hour தான் ஜஸ்ட் பைக் எடுத்துட்டு ஒரு முருகுனா மதுரை போய் சேர்ந்துருவேன். சோ ஈஸியா எல்லா மக்களும் ரீச் பண்ணக்கூடிய இடம் மதுரை. அதனால ஆல்ரெடி நடந்த மாநாடை விட இந்த மாநாட்டுக்கு அதிகமான கூட்டம் வந்து வரும். இருந்தாலும் சில மீடியாக்காரங்க, முக்கியமா திமுக வந்து அந்த நேரத்துல ஒரு ஸ்ப்ரெட்டை வந்து பரப்புவாங்க. எந்த மாதிரி பரப்புவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்களா மாநாடுக்குள்ள வந்து பசங்க வந்து சரக்கு பாட்டிலோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இங்க பாத்தீங்களா மாநாடுக்கு கூட்டமே வரல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதை காதல் கேட்காதீங்க, நம்பாதீங்க. அப்படியே ஒண்ணும் பண்ணாதீங்க. மாநாட பாருங்க, விஜய் என்ன பேசுறான்னு பாருங்க. அவரு கண்டிப்பா மக்களுக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்காரு. ஏன்னா இவங்க இத்தனை வருஷமா மாறி மாறி ஆட்சி பண்ணி தமிழ்நாட்டை நாசமாக்கி இப்ப வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, இதுக்கு ஏடிஎம்கே எவ்வளவு பரவாயில்ல. இத்தனை வருஷம் ஏடிஎம்கே வாங்கின மொத்த கடனை, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் வாங்கின கடனை 5 வருஷத்துல திமுக வாங்கியிருக்கு. சரி, அவ்வளவு கடன் வாங்கின மக்களுக்கு தான் நல்லது பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மயிரும் பண்ணல. ஏன்னா தமிழ்நாட்டுல என்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே தெரியும். இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்கறதா இல்ல, லேப்டாப் கொடுக்கறதா இல்ல, எதுவுமே கிடையாது. அம்மா அவர்கள் அன்னைக்கு கொடுத்த ஒரு லேப்டாப்போட மதிப்பு 1 லட்சம். அதுக்கு ஆர்பி உதயகுமார் வந்து பேசியிருப்பாரு ஒரு வீடியோல. நான் அம்மா வந்து இந்த லேப்டாப் வந்து அனௌன்ஸ் பண்ணும் போது அங்க மொத்தமா வந்து டீல் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அம்மா இது வந்து ரொம்ப ரிஸ்க், ஒரு லேப்டாப்பே 1 லட்சம் ரூபாய் வரும் இதோட மதிப்பு, அதனால இதை வேணாம், நம்ம சின்னதா டேப் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சஜஸ்ட் பண்ணாங்களாம் லெனோவோ கம்பெனியில இருந்து. அதுக்கு வந்து அம்மா சொன்னாங்க, நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டேன், என் பிள்ளைய நான் ஏமாத்த மாட்டேன், நான் சொன்னதை செய்வேன், எவ்வளவு லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு லேப்டாப்போட விலை கண்டிப்பா எனக்கு லேப்டாப் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த வர. ஏன் அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சியில இருந்த காலத்துல வர எல்லாத்துக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க. இப்ப என்ன கொடுக்குறாங்க நீ ஆட்சி காலத்துல? ஒரு இதுவும் கொடுக்கல. அப்ப எதுக்கு ஆட்சி நம்மளுக்கு தேவையா? அதாவது இந்த 2026 எலெக்ஷன்ல அந்த திமுக அவங்களுக்கு குத்தவங்கள பட்டன், அந்த பட்டன் மட்டும் அப்படியே புதுசாவே இருக்கணும். யாருமே அதை கையே வைக்க கூடாது. முக்கியமா டிவி கேக்கு போட்டு தெரிக்க விடுங்க. ஏன்னா டிவி கேக்கு பட்டன்லாம் நிறைய மாத்த வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா அந்த அளவுக்கு வெறியா இருக்காங்க மக்கள். பேசணும் பார்த்தானா டிவி கேக்கு போட்டே ஆகணும், விஜய் ஆட்சியில உட்கார வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் ஃபைனலா முடிச்சுட்டு வந்து பார்த்தா நம்ம இவ்வளவு சப்போர்ட் பண்ணா, மாநாடு இவ்வளவு பிரம்மாண்டமா நடந்து, விஜய் அவர்கள் தெரு தெருவா இறங்கி போராட்டம் பண்ணி நிறைய சேர்ந்து போராட்டம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வாக்கு சேகரிக்க வருவாரு. இவ்வளவுலாம் பண்ணி அவரோட கூட்டத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா? அவர் ஆட்சியில உட்கார வாய்ப்பு இருக்கா 2026 அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியாத்தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சொல்ல முடியாது. அரசியல்ல எப்ப என்ன நடக்கும் அப்படின்றத நமக்கு எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்றதான் இந்த அரசியல். ஓகே, இப்ப நம்ம சின்னதா ஒரு கருத்து கணிப்பு பண்ணுவோமே. இப்ப காங்கிரஸ் கூட்டணி, திமுக வந்து கூட்டணியில தான் அவங்க எப்பயுமே ஆட்சியை பிடிப்பாங்க. ஏன்னா அவ்வளவு கட்சிகள் வந்து கூட்டணியை வச்சு திமுக ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த தடவை விஜய் அவர்கள் மேபி பாமகவோடையோ, விடுதலை சிறுத்தைகளோடையோ, திருமாவளவனோடையோ, ஏடிஎம்கேவோடையோ கூட்டணி வைத்தால் டிஎம்கே இருக்கிற இடம் தெரியாம காணாம போகும். கண்டிப்பா டிஎம்கே இருக்கா மொத்தமா க்ளோஸ். அதுக்கப்புறம் அவங்க ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படின்றத மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்கும். ஏன்னா அந்த கட்சி வந்து ஒரு டாக்ஸிக்கான கட்சி. அதுக்கான காரணம் என்ன சொல்றேன்னு பாருங்க. இப்ப அதிமுக இருக்கு, அதுல சாதாரண தொண்டன் கூட எடப்பாடி அவர்கள் சாதாரண தொண்டனா இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காரு. இது திமுக உள்ள
நபர் சொல்ல முடியுமா? திமுக உள்ள தொண்டனே சொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளேயே உதயநிதி எப்போ முதலமைச்சர் ஆகலாம் பாக்குறாங்க. உதயநிதி மகனோட இன்ப நீதி அவனுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டா சாரி இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும்போது அவனை வந்து முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. ஏன் கட்சியில மூத்த தலைவர்கள் இல்லவே இல்லையா? அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும் உங்களுக்கு ஆசையே இல்லையா? அப்ப இதுல இருந்து நான் குடும்ப அரசியல் தான் பண்ணுவேன். எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு அப்புறம் என் பேரன் இப்படியே உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா அப்ப கடைசி வரை தமிழக மக்கள் இங்க வந்து தொண்டனா இருந்து போராடி நிறைய அடிபட்டு உங்களுக்காக போஸ்டர் ஒட்டி பிளெக்ஸ் ஒட்டி தெருவுல இறங்கி போராடின எல்லாருமே கடைசியா தொண்டனாவே இருந்து தொண்டனாவே செத்து போயிடும். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்க மாட்டேங்களா? ஏன் முதலமைச்சர் ஆகவே கூடாதா? இந்த நிலைமை தான் திமுக இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதிமுக கூட அந்த நிலைமை கிடையாது. கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் வந்து திரும்ப பாருங்களேன், அவர் அரசியல் வந்துட்டாரு, திரும்ப அவன் பையனை இழுக்கிறாரா? எந்த ஒரு இடத்துலயுமே இருக்கல. நான் நீ வந்து கட்சி குலைச்சேன், அது என்னோடய போகட்டும், அதுக்கப்புறம் வேற யார் வரானோ அவன் தொண்டனா இருந்தா அவன் முதலமைச்சர் ஆகட்டும். இப்படிதான் இருக்கணும் ஒரு கட்சினா. ஆனா திமுக ஆட்சியா நடத்திட்டு இருக்காங்க, இல்ல அவங்க கட்சி தான் ஒழுங்கா நடத்துறாங்களா? எதுவுமே சரியில்லை. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்க நல்ல ஒரு முடிவா 2026 போய் குத்துங்க. நான் வந்து யாருக்கு குத்த போறேன் அப்படின்றத குத்திட்டு சொல்றேன். ஓகே, நான் இன்னும் சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன். டாடா, பை பை, see you.